ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம வசந்த் இருந்துட்டு, இவ சும்மாவே நாடகம் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் உண்மையே கிடையாது. அந்த பாண்டியனும் அப்படிப்பட்ட பாண்டியனே கிடையாது. அதனால நம்பி இவ கழுத்துல தாலிய கட்டு. இவ உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் வந்து சொல்லிடுறாங்க. நான் பொய் சொல்றேன்னா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உண்மையாவே பிரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வா இப்பவே டாக்டர் கிட்ட போகலாம். வா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வசந்தோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, சரி இரு, முதல்ல உன் கழுத்தில் நான் தாலியை கட்டிடுறேன், அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த கர்ப்பத்தை கழிச்சிட்டு வந்துடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பிரேம் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வானதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் பாண்டியால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ கர்ப்பத்தை கலைக்கிறதா சொல்லிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆகாத ஒரு விஷயத்த ஆனதா நீ சொல்லிட்டு இருக்க, உனக்கு தான் அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மச்சான் நீ எதை பற்றியும் கவலைப்படாதடா, நான் உன் தங்கச்சி கழுத்தில் தாலியை கட்டுறேன், நான் கேட்ட வரதட்சணையை நீ கொடுத்து தான் ஆகணும், அதெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தாலி கட்ட போகிற நேரத்தில் திடீர்னு நம்ம பானத்தை இருந்துட்டு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் கூட ஏதோ பொய் சொல்லுவான்னு பார்த்தா இவ உண்மையாக தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா போல இருக்கே, வாமிட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் இருந்துட்டு கையில் எடுத்த தாலியை கீழே போட்டுடுறாரு. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.